வணக்கம். வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ். இந்த டபுள் எக்ஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு புரியும். ட்ரிபிள் எக்ஸ் இது எல்லாமே ஆபாச படங்களை குறிக்கின்ற ஒரு செயல். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு ஆங்கர், ஒரு தொகுப்பாளினி பணிபுரிகிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வியூவர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக, யூடியூப்லேருந்து பணம் வரணும், பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ஆபாசமான வார்த்தைகளை பேசி ஆண்கள்கிட்ட பேசுறது, சின்ன சின்ன பசங்கிட்ட பேசுறது, இரட்டை அர்த்தமாக பேசுறது, ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறது, அது ரொம்ப ஜாலியாக பேசுறது. இப்படி பேசி பேட்டி எடுத்து ஒவ்வொரு இளைஞர்களிடத்துலையும் பேட்டி எடுத்து இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. உங்களுடைய வேலையே இதான். இதை ஒரு பொழுதுபோக்காக வச்சுட்டுருக்கிறாங்க. அது பொழுதுபோக்குன்றதை விட ஒரு சமுதாய சீர்கேடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணுவாங்க, மக்கள் கூட்டமாக இருக்கிற இடம், இளைஞர்கள் இருக்கிற இடத்துலலாம் போய் ஏடாகூடமாக கேள்வி கேட்குறது, பதில் சொல்கிறது, அந்த நாய்ங்களும் பள்ளி அழிச்சிங்கன்னு பேசுறது, அப்புறம் மாலுங்களை போய் பேசுறது, இருக்கிறவங்களாம் போட்டு கலாய்க்கிறது, இந்த மாதிரி பேசுறது. அப்படி தான் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு விவரம் தெரியாத ஒரு பட்டதாரி பெண், பேர் குறிப்பிட விரும்பவில்லை, இந்த பட்டதாரி பெண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு குறும்புத்தனமாக கேள்வி கேட்டிருக்கு. அதுவும் ஏதோ ஏதேச்சா பதில் சொல்லிடுச்சு. 2-3 கேள்விங்களுக்கு பதில் சொல்லிட்ட பிறகு உடனே ஸ்பார்க் ஆகிருக்கு. ஐயோ, இந்த பொண்ணு நான் டபுள் மீனிங்கில் கேட்டுச்சு, நம்மளும் பதில் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதை தயவுசெய்து டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, இது நல்லா இருக்காது அப்படின்னு. இல்லை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா போயிட்டாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த பொண்ணு யாருன்னா, அப்பா அம்மா கிடையாது, ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குது, பெண் ஹாஸ்டலில். ஒரு அண்ணன் இருக்கார், அவர் தான் பராமரிச்சுட்டு இருக்காரு. திருமணம் ஆகாத பெண், ஒரு பட்டதாரி, ஒரு குடும்ப பெண். இந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்வேதா நாதாரி என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணு எடுத்த பேட்டியை அப்லோட் பண்ணிடுச்சு. அப்லோட் பண்ண உடனே இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கும் அந்த பொண்ணு சொன்ன பதிலுக்கும் ரொம்ப செக்ஷுவலாக இருந்திருக்கு, ஆபாசமாக இருந்திருக்கு. இதுக்கு பயங்கர கமெண்ட்ஸு, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிப்போச்சு. இந்த பொண்ணு பார்த்து பதறி போய், ஐயோ அவன் அண்ணனுக்கு சொந்தக்காரன் தெரிஞ்சு போனால் மான மரியாதை போயிடுமே, இவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம தெரியாதனமாக பேசிட்டோமேன்னு போட்டு ஒரே மண்டை குத்தல், ஒரே மன உளைச்சல். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ண போயிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்டாங்க. மருந்து சாப்பிட்டு சீரியஸ் ஆகிட்டாங்க. அதன் பிறகு இவங்க தெரிஞ்ச தோழிகள் எல்லாரும் அந்த பெண்ணை கூட்டின்னு போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. இந்த விவரம் தெரிந்து போலீஸார் அந்த பெண்கிட்ட விசாரிக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் விஷம் குடிச்சிங்க, எதுக்கு தற்கொலை பண்ணிக்கினீங்க அப்படின்னு கேட்டோன்னா விவரம் எல்லாம் சொல்லுது. இந்த பொண்ணு, நான் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா கிடையாது, எங்கள் அண்ணன் தான் இருக்கார், இந்த மாதிரி இந்த மாலில் நான் போகும்போது இந்த மாதிரி ஒரு சேனல்லேருந்து ஸ்வேதான்ற பொண்ணு கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டேன், அது போடாதீங்கன்னு சொன்னால் அது கேட்காம போட்டாங்க. அது இரட்டை அர்த்தமான இது ரொம்ப ஆபாசமான பதில், நானும் ஒரு ஜாலியாக சொல்லிட்டேன், இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகி போச்சு, இனிமேல் உயிரோடு இருந்தால் நமக்கு ரொம்ப அசிங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க வந்துட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க போலீஸ் விசாரணையில். ஓகே, அப்படியா, சரி. உடனே போலீஸ் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு நேராக எங்கே வராங்க அப்படின்னா, அந்த சமூக யூடியூப் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, வளசரவாகத்தில் இருக்குது. வளசரவாகத்தில் இருக்குது. அங்கே போலீஸ் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பிடிக்கிறாங்க போலீஸ். அந்த யூடியூப் சேனல் இருக்கிறவங்கள பிடிக்கிறாங்க, ஸ்வேதாவை பிடிக்கிறாங்க. அண்ணா நகரில் போய் ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த 3 பேர் மேலே தற்கொலை செய்வதற்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம
அதாவது வயிற்று பழப்புக்காக பிச்சை கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி கேணத்தனமான ஒரு வேலை செய்யக்கூடாது. கேட்கலாம் இந்த மாதிரியான இரட்டை அர்த்தங்களான கேள்விகள், ஆபாசமான கேள்விகள். உங்கள் ஆத்தாக்கிட்ட போய் கேளு, உங்கள் அப்பங்கிட்ட போய் கேளு, உங்கள் அண்ணங்கிட்ட போய் கேளு, உங்கள் அக்காக்கிட்ட போய் கேளு, உன் தங்கச்சிக்கிட்ட போய் கேளு. எதுக்கு வெளி இடத்துல வந்து எல்லார்கிட்டையும் கேட்குற இந்த கேள்வியை? ஸ்வேதா, நீ மானங்க கெட்டவ, மான ஈனம் இல்லாதவ, நீ என்ன வேணால் பண்ணுவ, வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக பண்ணுறாளாம் இவ. நீ உங்கள் குடும்பத்தில் போய் கேள மைக்க வச்சு, எதுக்கு பொது இடத்துல வந்து கேட்குற? இதை பொண்ணு இப்போ பாரு தெரியாதனமாக பேசிட்டு மாட்டிக்கிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொது இடத்துல வந்து எவனாவது ஒருத்தன் மைக்கை தூக்கின்னு வரான், எவனாவது ஒருத்தன் மைக்கை தூக்கின்னு வரான்னா பதில் வந்து கரெக்டாக நீங்கள் பேசணும். அவங்க கேள்வி கேட்குற என்ன கேள்வி அதை அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கு பதில் சொல்ல கூச்சமாக இருக்கா, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, பேசாதீங்க. இல்லைன்னா முழுமையாக துரத்து அடிச்சிடுங்க. நான் இதெல்லாம் பேட்டிலாம் நாங்கள் தயாராக இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க. இப்படி சில கீழ்த்தரமான தரம் கெட்ட இன்னும் என்ன வேணாலும் பேசலாம், அது நம்ம பேசக்கூடாது. அந்த மாதிரி பொழப்பு நடத்துகிறாங்க இந்த யூடியூப் சேனல். அதாவது புற்றீசல் மாதிரி கிளம்பி போச்சுங்க இந்த யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலால் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. என்ன வேணால் பேசலாம், எதை வேணாலும் காமிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு யூடியூப் சேனல் வந்துடுச்சு. அதனால் நம்ம தான் கொஞ்சம் பொதுமக்கள் தான், பொது வழியில் இருப்பவர்கள் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் யார் என்னென்ன கேள்வி என்ன யூடியூப் சேனல் பேரை கேளுங்க முதல்ல. அது ஒழுங்கான யூடியூப் சேனல் தானா, என்ன மாதிரி யூடியூப் சேனல்னு உங்களுக்கு தெரியும், பேரை கேளுங்க. தெரிஞ்ச யூடியூப் சேனலாக இருந்தால் அவங்க நாகரிகமாக நடந்துக்கிறாங்கன்னா பேசுங்க. தெரியாத யூடியூப் சேனல்னால் துரத்தி அனுப்புங்க. அப்படி எதுக்கு உங்களுடைய முகம் அந்த டிவியில் தெரியணும், செல்ஃபோனில் தெரியணும்? தேவையில்லையே. இப்போ பாருங்கள், அந்த பாப்பா தேவையில்லாமல் பேசிட்டு தற்கொலைக்கு அட்டன் பண்ணி இப்போ தேவையில்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ தூக்கி உள்ளே போட்டாங்க ஸ்வேதாவை வச்சுக்கோங்க. ஏன்னா பிழைப்புக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற கொள்கையை தயவுசெய்து விட்டுன்னு அந்த யூடியூபர்ஸ், புரியுதுங்களா? பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அது நீங்கள் யூடியூப் பண்ண வேண்டியதில்லை. எவ்வளோ தொழில் இருக்குது, அதை பண்ணிட்டு போகலாம். நீங்கள் நல்ல காசு வரும், புரியுதுங்களா? மானம் உள்ளவன் ஈனம் உள்ளவன் இந்த மாதிரி தொழில் செய்ய மாட்டான் யூடியூப்பில். தன்மானம் உள்ளவன், நல்லா உழைத்து சம்பாதிக்கணும், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும், நல்ல கருத்துக்களை சொல்லணும், அதன் மூலமாக நம்ம பணம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவன் இதெல்லாம் செய்ய மாட்டான், புரியுதுங்களா? அப்படியே அள்ளி கொட்டிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேறு தொழில் இருக்குது, அந்த தொழில் செய்யலாம். நல்ல காசு வரும் உங்களுக்கு. உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல, யூடியூப் வச்சே நடத்த வேண்டியதில்லை. ஒரே ஒரு ரூம் இருந்தால் போதும். நாதாரித்தனமான தொழிலை பண்ணி யூடியூப் சேனல் பேரை கெடுக்காதீங்க. எவ்வளோ யூடியூப் சேனலில் நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லா யூடியூப் சேனலுக்கும் கெட்ட பேர் வந்துடும். அதனால் இந்த மாதிரியான ஈனத்தனமான கீழ்த்தரமான செயலை, நிகழ்ச்சியை நடத்தாத, கௌரவமாக நடந்து கௌரவமாக பிழைக்க கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.